என்ன சார் செல்போன் போட்டு அனாதையா கத்திக்கிட்டே இருக்கு? பொண்டாட்டி கத்துறதை விட இது எவ்வளவு மேல். ஏன் சார் இப்படி சலிச்சுக்கிறீங்க? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? பொண்டாட்டினாவே பிரச்சனை தான். கல்யாணம் பண்ண பிறகுதானே உங்களுக்கு எல்லாம் தெரிய போகுது. கிரெடிட் கார்டுல தங்கச்சி பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். அந்த பில்ல பாத்துட்டு யாருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன்னு காலையில இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கா. தங்கச்சி பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன்னு சொன்னா பெரிய பிரச்சனை பண்ணிடுவா. அதெல்லாம் என்ன சார், நல்ல காரியம் தானே பண்ணிருக்கீங்க. உண்மையை சொல்லிட வேண்டியது தானே சார். எப்ப நம்ம உண்மையை மறைக்கிறோமோ அப்ப நாம தப்பு பண்ண மாதிரி ஆயிடாதா? நீங்க சொல்றது தத்துவம், நான் சொல்றது தாம்பத்தியம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. கல்யாணம் பண்ணி பாருங்க, தன்னால உங்களுக்கு புரியும். சார் போன் எடுத்து பேசுங்க சார். நைட்டு வீட்டுக்கு போகும்போது அல்வாவும் மல்லிப்பூ வாங்கிட்டு போனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். வாங்க. என்ன இந்த பக்கம் அக்கௌண்ட் ஏதாவது ஓபன் பண்ணுமா? இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சார் இது அர்ஜென்ட்டா? மேடம் செக் பண்ணி தர சொன்னாங்க. ஒரு 2 மினிட்ஸ் அங்க உட்காருங்க, நான் அதை வந்துடுறேன். எல்லாம் கரெக்டா இருக்கு. போய் மேடத்திட்ட கொடுப்போம். சரிங்க சார். உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க. ஏங்க, நான் அந்த அளவுக்கு பெரிய ஆபீசர்லாம் கிடையாதுங்க. நான் சாதாரண மனுஷன் தான். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வந்து சொல்லுங்க கல்யாணி, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? என்கிட்ட கேட்க தயக்க வேணாங்க, எது வேணாலும் கேளுங்க. உதவியெல்லாம் வேண்டாம் சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதானே வந்ததுலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னன்னு சொன்னாதானே தெரியும். என்னன்னு சொல்லுங்க. உங்களை நான் கோவில்ல ஒரு பொண்ணோட பார்த்தேன். இல்ல, கூட பெரியவங்களும் இருந்தாங்க. அண்ணா, ஆட்டோ யாருது? வழியில நிக்குது. சார், அது என்னோட ஆட்டோ தான் சார். நான் ஓரமா எடுத்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் எடுங்கம்மா, லோட இருக்கணும். நம்மள உண்மையை சொல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. கல்யாணி கிட்ட சொன்னா இந்த விஷயத்த துளசிகிட்ட சொல்லிடுவா. அப்புறம் பிரச்சனை எல்லாம் தானா முடிச்சிடும். சார், அன்னைக்கு அந்த கோவிலுக்கு சவாரிக்கு தான் வந்தேன். அப்பதான் சார் சார் சொல்லுங்க கல்யாணி. அன்னைக்கு கோவில்ல நான் ஐயர்கிட்ட கூட கேட்டேன். அவர் ஏதோ கல்யாணத்துக்கு பரிகாரம் பண்றாங்கன்னு சொன்னாரு. ஆமா கல்யாணி, அன்னைக்கு நீங்க கோவிலுக்கு வந்திருந்தீங்களா? அன்னைக்கு நடந்தது கல்யாண பரிகாரம் தான். சார், ஆனா அது எனக்கு இல்ல, என் தங்கச்சிக்கு. தங்கச்சிக்கா? இல்ல, நான் கோவில்ல உங்களையும் இன்னொரு பொண்ணையும் பக்கத்துல நிக்கிறத பார்த்தேன். எல்லாருக்கும் சேர்த்து பரிகாரம் பண்ணாதான் தோஷம் நீங்கன்னு ஜோசியர் சொன்னாரு. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சார், என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க சார். ஏன் கல்யாணி, ஆயா உங்களை மன்னிக்கணும்? நீங்க எப்படி என்ன தப்பு பண்ணீங்க? ஏங்க, இதெல்லாம் துளசிக்கிட்ட நீங்க நல்ல வேளை சொல்லல சார். தீபா அப்பவே சொன்னா சார், அது நீங்களா இருக்காது, துளசி விஷயத்துல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு. நான் கண்ணால பார்த்தேன்னு சொல்லி கூட அவ நம்பல சார். நான் தான் நேர்ல பார்த்ததால நம்ப முடியாம உங்ககிட்ட கேட்டுட்டேன். எனக்கு இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு சார். ஆனா எனக்கு இல்ல. நீ இல்ல சார், தீபா சொல்லியும் கேட்காம இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட நேர்ல வந்து கேட்டேன்னு தீபா கிட்ட சொல்லிடாதீங்க சார்.
உங்களை இப்படி சந்தேகப்பட்டேன்னு தெரிஞ்சதுன்னா அவ என் ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணாலும் கட் பண்ணிடுவா. என்னங்க இதுக்கு போய்? இல்ல சார், உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா. சொல்ல மாட்டேன் சார். என்னையும் மன்னிச்சிருங்க சார். துளசி இப்பதான் வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டு இருக்கா. உங்க விஷயத்துல தப்பு நடந்தா அவ உயிரோடவே இருக்க மாட்டா சார். அந்த பயத்துலதான் நான் உங்ககிட்டயே கேட்டுட்டேன். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க சார். இல்லங்க, நேர்ல வந்து பார்த்து கேட்டீங்க, அவ்வளவுதானே. இதை நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். இந்த காலத்துல நிறைய பேர் சென்டிமெண்டே இல்லாம இருக்காங்க. ஆனா நீங்க நேர்ல வந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க பாத்தீங்களா? உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க கண்டிப்பா துளசி கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப நான் கிளம்புறேன். தமிழ், தமிழ்,